12 லட்சம் ரூபாய் கையூட்டு பணத்துடன் பிடிபட்ட உதகை நகராட்சி ஆணையரை கைது செய்யாமல் நெல்லை மாநகராட்சி பதவியில் அமர்த்துவதா என அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். அரசு நிர்வாகத்தை இப்படியா தூய்மைப்படுத்துவது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், உதகை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் விதிகளை மீறி சலுகைகளை வழங்கியதற்காக 4 தரப்பினரிடமிருந்து கையூட்டாக பெறப்பட்ட 11.7 லட்சம் ரூபாய் பணத்துடன் கையூட்டு தடுப்பு பிரிவினரால் கையும் களவுமாக உதகை நகராட்சி ஆணையர் ஜஹாங்கீர் பாஷா பிடிபட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். அவரை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு பதிலாக திருநெல்வேலி மாநகராட்சியின் உதவி ஆணையராக நியமித்து தமிழக அரசு ஆணையிட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குற்றம் இழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு பதிலாக வெகுமதி வழங்குவது கண்டிக்கத்தக்கது. உதகை நகராட்சிக்கு உட்பட்ட 36 வார்டுகளில் குடியிருப்பு பயன்பாட்டில் இருந்து வணிக பயன்பாட்டுக்கு வரி இனத்தை மாற்றி கொடுத்ததற்காக 2.49 லட்சம் ரூபாய், சேரிங் கிராஸ் முதல் கேசினோ சந்திப்பு வரை வாகன நிறுத்த உரிமம் வழங்கியதற்காக 2 லட்சம் ரூபாய், பாரதியார் வணிக வளாகத்தில் துணிக்கடையை உணவு விடுதியாக மாற்றியதற்காக 2.50 லட்சம் ரூபாய், தனியாருக்கு சொந்தமான கட்டடத்தின் வரியை குறைத்து நிர்ணயம் செய்ததற்காக 4.71 லட்சம் ரூபாய் கையூட்டு வசூலிக்கப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்தது. அவர் பயணம் செய்த மகிழுந்தை ஓட்டி வந்த ஓட்டுநரும் ஜஹாங்கீர் பாஷா கையூட்டு வாங்கியதை உறுதி செய்தார். ஜஹாங்கீர் பாஷாவுக்கு எதிராக இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கும் நிலையில் அவர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும், பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் விசாரணைக்கு பிறகு அவரை சுதந்திரமாக நடமாட அனுமதித்த தமிழக அரசு அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இப்போது திருநெல்வேலி மாநகராட்சி உதவி ஆணையராக நியமித்திருக்கிறது. ஒப்பீட்டளவில் இது அவர் ஏற்கனவே வகித்த பதவியை விட அதிகாரம் மிக்கதாகும். 500 ரூபாய் கையூட்டு வாங்கியதற்காக பல கிராம நிர்வாக அலுவலர்களும் கடைநிலை ஊழியர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதுடன் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் 11.7 லட்சம் ரூபாய் கையூட்டு வாங்கியதுடன் அதற்கான சான்றுகளும் தெளிவாக இருக்கும் நிலையில் ஜஹாங்கீர் பாஷா மீது நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரமிக்க பதவியை வழங்குவதன் மூலம் தமிழக அரசு சொல்ல வரும் செய்தி என்ன? இப்படித்தான் ஊழலை ஒழித்து அரசு நிர்வாகத்தை தூய்மைப்படுத்தப் போகிறதா என்பதை தமிழக அரசு விளக்க வேண்டும். கையூட்டு வாங்கிய ஜஹாங்கீர் பாஷாவை உடனடியாக கைது செய்வதுடன் அவரை பணியிடை நீக்கமும் செய்ய வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.